பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதம் 121:3 சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம் காலை அவர் தள்ளாட விடுவதில்லை. சாதாரணமாக கால் எப்பொழுது தள்ளாடும் என்று பார்ப்போமானால், ஒருவேளை பசி ரொம்ப ஜாஸ்தி பசி எடுக்குது அப்படின்னா, பல நாட்களாக சாப்பிடாதவர்களுக்கு கால் தள்ளாடும். அவர்களால் என்ன பண்ண முடியாது, நடக்கக்கூட முடியாது. என் கால்லாம் கடகடன்னு ஆடுது, நான் பல நாளாக சாப்பிடல. இல்லைன்னா நிறைய மாத்திரைகள் போட்டவர்கள், அதை உடம்பு சரியில்லாமல் இருந்து அவர்களுக்கு நிறைய டோசேஜ் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஒழுங்காக சாப்பிடல, வெறும் இதுதான் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு இப்போ கால்லாம் தடதடன்னு ஆடுது. இப்படி பல காரியங்கள் காலை தள்ளாட வைக்கும். சில பேர் பார்க்கிற காரியங்கள், சில பேர் கேட்கிற காரியங்கள் அவர்கள் கால்களை தள்ளாட வைக்கும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இல்லை என்றால் நார்மலாக என்ன ஆகும்னா, நம்ம நடக்கும் பொழுது கால் ஏதோ ஒன்றில் பட்டு தடுக்கி விழும்பொழுது எப்போ தள்ளாடினாலுமே அந்த நடை பாவனைலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அகோரமாக இருக்கும். அப்படி தான் கீழே விழுறவங்க போவாங்க. இது வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். வெறும் நடை என்பது பார்க்கிற நடை இல்லாமல் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் மனிதர்களை தள்ளாட வைக்கும். அவர்களை சரியாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் காலை தள்ளாட விட்டார். இது வரைக்கும் உங்கள் கால் எதை பார்த்து தள்ளாடிச்சோ அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் எல்லையிலிருந்தே அதை எடுத்து போட்டுருவார். உங்களை அதிலிருந்து தூரமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து சொல்லப்படுகிறது, உன்னை காக்கிற உறங்கார். உன் காலை எது தள்ளாடி பண்ணினதோ அது உன் வாழ்க்கையில் விளக்கும் பொழுது அது எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் வராதபடிக்கு உங்களை தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்து கொண்டு, என் மகனுடைய கால் மறுபடியும் வாழ்க்கையில் தள்ளாடக்கூடாது, எந்த காரியத்தினால் தள்ளாடினாங்களோ அது மறுபடியும் வந்துவிடக்கூடாது, ஒட்டி கொள்ளக்கூடாது என்று மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே தான் அந்த வார்த்தைகள் மிக அழகாக சொல்கிறது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். காலை அவர் தள்ளாட விடமாட்டார். அதை எடுத்து போட்டதையும் மறுபடியும் அவர் சேர்க்கறதுக்கும் விட மாட்டார். அந்த அளவுக்கு அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்க தேவனாக இருக்கிறார். எனவே நாம் பயமில்லாமல் ஜீவிக்க நம் தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அப்படி கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். மகா கணத்திற்குரியவரே இயேசுவே, எழுந்தருளுவீராக. உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உங்கள் பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை தியானத்திலே ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய அவர்களுக்கு வீடுகளிலே அவர்கள் மீது எழுந்திரளுங்க ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றித்தாங்க. அவர்கள் கால்கள் எதிலே தள்ளாடுகிறது, படிக்க முடியாமல், இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறதே அப்பா. பொருளாதாரத்திலே முன்னேற முடியாமல் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறதே. படிப்பிலே கவனம் செலுத்த முடியாமல் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறதே. பல வகையான வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு தள்ளாடுதல் இருந்து கொண்டே இருக்கிறதே. தேவனாகிய கர்த்தர் அதை முற்றிலுமாக எல்லையிலிருந்து எடுத்து போட்டு அப்பா, நீர் உறங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றிலிருந்து காரியங்கள் தொடங்கப்பட போகிறதற்காக நன்றி. அதை ஒவ்வொருத்தருடைய கண்களும் காணட்டும். இந்த நாள் விசேஷமான நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் இருக்க கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்திருங்க. எல்லா துக்கத்தையும் அவமானத்தையும் எடுத்து போடுவீராக. தேவைகளை சந்திக்க போகிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். நீங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் தடுமாறப் போவதில்லை. ஒரு உறங்காமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகிறார். May God go with you. Have a great day.